அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும். ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள். யார் அது? ஸ்ரீ, ஒரு நிமிஷம் லைன்ல இரு, யாரோ வந்திருக்காங்க. பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி யார் அது? என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். நான் தான்டா. ஆரம்பத்துல நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி தெரியல, என்ன மச்சி இந்த நேரத்துல வந்திருக்க? சரி உள்ள வா. முடி தெரியல, நட தெரியல, உட தெரியலன்னுகிட்டு இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா கொஞ்சம் கூட கலங்காம இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன். மச்சி அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உட்காரு, பேசணும். டென்ஷனா இருக்க? எதுவும் ப்ராப்ளமா? மச்சி, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷாப்பிங் மால் ஒன்று போனோம்ல, ஞாபகம் இருக்கா? ஆக்சிடென்ட் கூட ஆச்சுல்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? சின்ன காயம் தானே, எல்லாரும் நல்லா தானே இருக்கும். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் வீட்டில் ஒரு பொண்ணு வந்திருக்கா. பொண்ணா? ஆமாம், ஒரு பொண்ணு இருக்கா. அவ தான் என் ஒய்ஃப்னு சொல்கிறா. பத்தாததுக்கு நானும் அவளும் 8 இயர்ஸாக லவ் பண்ணியிருக்கோம் சொல்கிறா. மச்சி ஒரு நிமிஷம், உன்னால ஸ்ரீயை ரெகக்னைஸ் பண்ண முடியலன்னு சொல்ல வர்றியா? பார்க்க அவள் ஸ்ரீ மாதிரி தான் இருக்கா, ஆனால் அவள் ஸ்ரீ கிடையாது மச்சி. அவள் பேசுறது, அவள் நடந்துக்கிறது எல்லாமே ஸ்ரீ மாதிரி தான் இருக்கு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அவள் ஸ்ரீ கிடையவே கிடையாது. தெளிவா குழப்புற, ஸ்ட்ரெஸ்ல ஓவர் திங்க் பண்ற. காமா இரு, நான் ஸ்ரீட்டா பேசுறேன். எனக்கு என்னமோ அவ ஸ்ரீயை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான்னு தான் தோணுது மச்சி. ஒரு பிளானோட தான் வந்திருக்கா, சும்மாலாம் கிடையாது. நீ அமைதியா உட்காரு, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். உட்காரு, நானே டீ போட்டு வரேன், தலை வலிக்குது. ஸ்நாக்ஸ் இருக்கா? நான் தேடி எடுத்துக்கிறேன். நீ லைன்ல தான் இருக்கியாமா? ஆமா, நான் சொன்னேன்ல அவர் ஒரு மாதிரி வியர்டா நடந்துக்கிறான்னு, நீங்களே பாத்தீங்க. ஆமாம்மா, எனக்கும் ஒன்றும் புரியலை. எப்போ இருந்து இப்படி நடந்துக்கிட்டு இருக்கான்? கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடலன்னா அப்ப இருந்தே இப்படிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அவனுக்கு ஒன்றை மட்டும் இப்படி தோணுது? அதான் எனக்கும் தெரியலண்ணா. என் ஃப்ரெண்டு சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் இதை பற்றி சொல்லியிருக்காரு. ஐயோ, சைக்காட்ரிஸ்டா? அப்படின்னா அவருக்கு பெரிய ப்ராப்ளம் அண்ணா? இல்லைம்மா, இது நீ நினைக்கிற அளவுக்கு இல்லை. இது ஒரு மென்டல் டிசார்டர் தான். இதுக்கு பேர் கேப்க்ரஷ் டெல்யூஷன். என்ன கேப்க்ரஷ் டெல்யூஷனா? நான் இதை பற்றி உனக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன், நீயே பாரு, உனக்கே புரியும். கேப்கிராஸ் டெல்யூஷன்னு ஒரு ரேர் மென்டல் டிஸார்டர். இதில் ஒரு ஆளோட மைண்ட் தன்னோட க்ளோஸ் பீப்புள் மாதிரியே இருக்கிற ஆளுங்க க்ளோன்னு நினைக்க வைக்கும். இதில் ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க லுக் சேமாக தான் இருக்கும், ஆனால் பிரெயினுக்கு எமோஷனல் கனெக்ஷன் கிடைக்காது. அதனாலேயே அவங்கள ஃபேக்குன்னு நினச்சிக்கும்.
இது பிரெயினில் சிக்னல் ப்ராசஸ் பண்ணுறதுல ஏற்படுற ஒரு டெக்னிக்கல் கிளிச். ஸோ ரியல் பர்சனை இம்பாஸ்டர்னு ஃபீல் பண்ணுறாங்க. இது ட்ரீட்டபிள் தான், பட் சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கணும், இல்லாட்டி சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் போக வாய்ப்பு இருக்குது. அண்ணா பார்த்தேண்ணா. இதை குணப்படுத்த முடியாதா? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சைக்காட்டிஸ்ட் எங்கள் ஃப்ரெண்டு தான், அவனுக்கும் நல்லா தெரியும். நாளைக்கே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறேன், அவர்கிட்ட நேரில் போய் காட்டுறேன். அது வரைக்கும் நீயும் குட்டீஸும் கொஞ்ச நாளைக்கு உங்கள் அம்மா வீட்டில் போய் இருங்க. எல்லாம் உன் சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். சரிங்கண்ணா. அண்ணா அவரை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கண்ணா. நீங்களும் சேஃபாக இருங்க. ஏன்னா மேபி அவருக்கு உங்களே அப்படி தோண வாய்ப்பு இருக்குல்ல. And there is Ajit Kumar. We've been waiting to see him. He has a legion of fans here at the circuit. மச்சி, லைஃப் ரொம்ப ட்ரையாக போயிட்டுருக்குடா. ஆஃபீஸ் போயிட்டு வர ரொட்டீன்லேயே டயர்டாகி மேலே போயிடுவோம் போல். அதுதான் சொல்கிறேன், கோவா போயிட்டு வரலாம். கோவா? நீ வேற, பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரிக்கே பெர்மிஷன் தர மாட்டா, இல்லை எங்கிட்ட போய் கோவா போகிறது? மச்சி, கோவாடா கோவா. அல்டிமேட் பிரேக்கு, அன்லிமிட்டட் பீரு, பீச்சு, அதுக்கு மேலே பீஸு. ரைட்ரா, பீச்சு பீஸு, நீ எங்கே வந்து நிற்கிறேன்னு தெரியுதுடா. டேய், நான் சொன்னது அந்த பீஸ் இல்லடா, மன அமைதி, இன்னர் பீஸ். அப்போ நம்ம பீச்சுக்கு போனால் கண்ணை மூடிட்டு தான் நடப்பேன். நான் கண்ணை மூடிட்டு நடக்கணும் இல்லை கண்ணா பின்னா நடக்கணும், அது ஏன் பிரச்சனை. நம்ம கோவா. எப்படி? என்கிட்ட சூப்பர் பிளான் இருக்கு. ஃபஸ்ட்டு நீ பிளானை சொல்லு, சூப்பராக இல்லையான்னு நான் சொல்கிறேன். டேய், நீ டெலியூஷன் கேள்விப்பட்டிருக்கியா? டெலியூஷனா? டெலுலு. இந்த ஸ்மைல் பிரைமர். ஃபைனலாக கோவா பீச்சில் கால் வச்சிட்டோம். சூப்பர். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ போட்ட பிளானு, நம்ம பசங்களே ஸ்கூல் போயிட்டாங்க, இப்போவாது நிறைவேறிச்சே. கரெக்டு. சரி, நம்ம பீச்சில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கே சென்ட் பண்ணு, ஸ்டேட்டஸ் வைக்கணும். ஏய், ஃபோட்டோஸ் எல்லாம் அப்போவே அனுப்பிச்சிட்டேனேடா, நீ இன்னும் பார்க்கலையா? என்னடா வளர்ற, எனக்கு எங்கே வச்ச? ஐயோ சாரி மச்சி, உனக்கு அனுப்புறதுக்கு பதிலாக ஸ்ரீக்கு அனுப்பிச்சிட்டேன்டா. அச்சோ, இப்போ தாண்டா அவகிட்ட பேசிட்டு வந்தேன். டெலிவரி தான் ஆயிருக்கு, நான் டெலிட் ஆல் கொடுத்துட்றேன், நீ கிட்ட வராத. நீ செஞ்ச வேலைக்கு ஒழுங்காக நீயே ஒரு பிளானை சொல்லு அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. ஏய் நில்றா. ஏய் சார், அவனை கொஞ்சம் பிடிங்க சார்.